இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில சென்டென்சஸ் இங்கிலீஷ் கிராமரை ஃபாலோ பண்ணலை, டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ். வாங்க நம்ம வீடியோவில் இருப்பலாம். எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பாருங்கள். ஹவு டிட் யூ கம் ஹியர்? நான் காரில் வந்தேன். ஐ கேம் பை கார். அவன் காரில் வரான், இல்லை வழக்கமாகவே வருவான் அப்படின்ற அர்த்தம். ஹி கம்ஸ் பை கார். ஏன் இங்கே வந்தீங்க? வை டிட் யூ கம் ஹியர்? நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? வாட் யூ டூ நவ்? வாட் டு யூ டூ நவ்? நான் கல்யாணம் செஞ்சுக்கணும். ஐ ஹாவ் டு மேரி. ஐ ஹாவ் டு கெட் மேரீடு. இந்த பேனாவை எவ்வளவுக்கு வாங்கினீங்க? ஹவு மச் இஸ் திஸ் பென்? உங்ககிட்ட எத்தனை பேனா இருக்குது? ஹவு மெனி பென்ஸ் டு யூ ஹாவ்? எத்தனை தடவை ஊட்டிக்கு போயிருக்க? ஹவு மெனி டைம்ஸ் டிட் யூ கோ டு ஊட்டி? நான் கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுவேன். whenever I go to temple, I pour water to the tree. அப்படி இல்லைனா I go to temple at the time, I pour water to the tree. போ அப்படின்னா ஊற்றுறது. நான் நேற்றுக்கு தான் சிங்கப்பூர்லேருந்து வந்தேன். I came from Singapore yesterday only. நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்தேன். I reached the railway station. ரயில் ஸ்டேஷனுக்கு நைட்டு 10 மணிக்கு வந்து சேர்ந்தது. The train arrived to the railway station at 10 p.m. எப்போ சேலம் போகலாம்? When shall we go to Salem? எப்பெல்லாம் உனக்கு தோணுதோ அப்போ இங்கே வா. Whenever possible or whenever felt you come here. எங்கே போகிறதுன்னு சொல்லுங்கள். Please tell me where to go. எங்கே இருக்கீங்களோ அங்கே இருங்க. Stay where you are, don't move. யாருக்கு ஓட்டு போடுறது? Who to vote? கேள்வியை யார்கிட்ட கேட்குறது? Who to ask the question? இது யாரோடது? Whose is this? இது யாருடைய புக்கு? Whose book is this? இந்த புக்கு யாரோடது? Whose is this book? ஏன் அவன் கோவமாக இருக்கான்? Why is he angry? ஏன் அவன் இன்னும் கிளம்பலை? Why doesn't he leave it? ஏன் அவன் கிளம்புறான்? Why he leaves? அப்படின்னா why does he leave? நான் உன்னோட வரேன். I come with you. நான் அவரை மாணவர் தலைவராக அங்கீகரிக்கிறேன். I acknowledge him as student leader. என் மேலே குற்றம் சுமத்தாத. Don't accuse me. தரையை தேய்க்காத. Don't rub the floor. தண்ணியை ஊற்றி தரையை கழுவு. Clean the floor with water. என்னை நீங்கள் மலர் என்று கூப்பிடுங்கள். You call me as மலர். அவரை அவருடைய மாமா வளர்த்தார். His uncle brought up him. சாப்பிட்றதுக்கு வெளியில் போகலாமா? Can we go out to eat? எனக்கு புத்தி எதுவும் சொல்லாத. Don't advise me on anything. இது வரைக்கும் நம்ம 35 சென்டென்சஸ் எப்படி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம் இங்கிலீஷில். இது மாதிரியான வீடியோவுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.